நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக பாஜகவுக்குள்ள தொகுதி உடன்பாடு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சான். தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற போற கட்சிகள் பத்தின முடிவுகளும் எடுக்கப்பட்டுச்சான். அதிமுக பாஜகவுக்குள்ள தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதோட அத்தாட்சி தான் நயினார் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு, எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் நிர்மலா சீதாராமன் சந்திப்புன்னு 2 சந்திப்புகளாம். பாஜகவுக்கு 30 தொகுதிகளும், டிடிவிக்கு 6 தொகுதி, ஓபிஎஸ்க்கு 3 தொகுதிகள்னு 30+9 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருக்காங்களாம். ஆனாலும் கூடுதலா 6 தொகுதிகளை நிர்மலா சீதாராமன் கேட்க சொன்னதாகவும் அதுக்கு அதிமுக தரப்புல எந்த உறுதியும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதே சமயம் பாஜகவோட 30 தொகுதிகள்ல 15 பாஜக விரும்புற தொகுதிகளாகவும் மிச்சம் இருக்கிற 15 தொகுதிகளை அந்த தொகுதிகள்ல பாஜகவுக்கு இருக்கிற கட்டமைப்பை பொறுத்து கொடுப்போம்னு அதிமுக தரப்புல சொல்லப்பட்டிருக்கான். ஆனா பாஜக தொகுதிகள்ல போட்டி போட போறவங்க யாருங்கிற தகவலை முன்கூட்டியே அதிமுகவுக்கு கொடுத்துடணும்னு இபிஎஸ் தரப்புல கண்டிஷன் போட்டிருக்கான். பிரதமர் ஜனவரியில தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த கூட்டத்துல அன்புமணி, பிரேமலதா, டிடிவி, ஓபிஎஸ்ன்னு முழுமையான ஒரு கூட்டணியை வடிவமைக்கணும்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்களாம். தொகுதி பங்கீடு அரசியல் பேச்சுகளை தவிர வேலுமணியும் சண்முகமும் நிர்மலா சீதாராமனை சந்திச்சப்ப சில திமுக புள்ளிகள் மேல பெரும் ஊழல் புகார்களும் இபிஎஸ் சார்பா கொடுக்கப்பட்டிருக்கான். பட்டியல்ல இருக்கிறவங்கள தேர்தல் சமயத்துல அமலாக்கத்துறை மூலமா முடக்கணுங்கிறது தான் நிர்மலா சீதாராமன் கிட்ட அதிமுக வச்சிருக்கிற கோரிக்கையா. விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் எடுத்திருக்கிற முடிவு ஒரு அதிமுகவோட முன்னாள் அமைச்சருக்கு பெரும் தலைவலியா மாறியிருக்கான். அதிமுக பாஜக இடம்பெற்றிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிகவும் பங்கேற்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த கூட்டணியில அருப்புக்கோட்டை தொகுதியை தேமுதிக கேட்டிருக்கான். அதுவும் கூட முடிவாயிடுச்சான். இந்த தொகுதியில நிக்க போற வேட்பாளர் விஜயகாந்தனுடைய மகனும் தேமுதிகவோட இளைஞரணி செயலாளருமான விஜய பிரபாகரன் தான். விஜயகாந்த் பிறந்த ஊரும் அருப்புக்கோட்டை தொகுதிக்குள்ள இருக்கிற ராமானுஜபுரம் தான். இன்னொரு பக்கம் போன நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த தொகுதியை உள்ளடக்கிய விருதுநகர்ல விஜய பிரபாகரன் போட்டியிட்டு 4200 வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோத்து போனாரு. குறிப்பா அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில விஜய பிரபாகரன் வாங்கின வாக்குகள் தான் அதிகம். இந்த கணக்குகளோட அடிப்படையில தான் விஜய பிரபாகரன் அருப்புக்கோட்டையில நிக்கிற முடிவெடுத்து அத அதிமுக தலைமையும் ஏத்துக்கிட்டதா சொல்ற நிலையில அதே தொகுதியை குறி வச்சு வேலை ஆரம்பிச்சிருக்கிற முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ரொம்ப அப்செட்டா. இவரும் இதே தொகுதியில போன முறை போட்டியிட்டு குறைஞ்ச வாக்குகளை தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காரு. வைகை செல்வன் வேற தொகுதி மாறுவாராங்கிறதும் அப்படி மாறினா வெற்றி பெறுவாராங்கிறதும் போக போக தான் தெரியுங்கிறாங்க. பாமகவுல கட்சி பிரச்சனையை விட யாருக்கு எந்த தொகுதிங்கிறத முடிவு செய்யறதுல அன்புமணி பெரும் குழப்பத்துல இருக்காராம். சட்டமன்ற தேர்தல தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் பாமக இருக்க போகுதுங்கிறதும் முடிவாயிடுச்சான். இந்த சூழல்ல அந்த கட்சியில யாருக்கு எந்த தொகுதிங்கிற முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக ஜெயங்கொண்டம் தொகுதி அன்புமணிக்கு பெரும் தலைவலியா மாறி இருக்கான். இந்த தொகுதியில கடந்த முறை அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட வழக்கறிஞர் பாலு 5000 வாக்குகள்ல தோத்து போனாரு. இந்த முறை விட்ட தொகுதியை பிடிக்கணுங்கிற முனைப்புல பாலு பரபரப்பாக கடந்த முறை பாலுவுக்கு இந்த தொகுதியை கொடுத்ததுனால பாமக இணை பொதுச் செயலாளர் வைத்தி பாமகவிலிருந்து வெளியேறினாரு. வைத்திய சமாதானப்படுத்தி கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு அன்புமணி. இப்ப வைத்தியம் ஜெயங்கொண்டத்தை கேட்கிறாராம். மூணாவதா பாமகவோட மாநில துணை பொதுச் செயலாளரா இருக்கிற டிஎம்டி திருமாவளவனும் ஜெயங்கொண்டம் தொகுதியை கேட்டிருக்காராம். இவரு வன்னியர் சங்க மாநாடு உட்பட பல பாமகவோட பிரம்மாண்ட கூட்டங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கிற முக்கியமான நபரா இருக்காரு. இப்ப இருக்கிற கட்சி பிரச்சனையை விட ஜெயங்கொண்ட விவகாரம் தான் அன்புமணிக்கு பெரும் தலைவலியா இருக்குதான். திமுக கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடு நிலவரதா சொல்றாங்க. தேர்தல் அப்போ அது எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும்ங்கிறதுல அறிவாலயம் கவலையில இருக்கிறதாவும் சொல்றாங்க. நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை 24ஆம் தேதி திமுக அறிவிச்சிருக்கு. இதுல திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பங்கேற்க போறாங்க.
அதுக்கு முதல் நாளே அதே காரணத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து தனியா ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதுல மதிமுகவுக்கு அழைப்பு இல்ல. மக்கள் நல கூட்டணியில மதிமுகவோட ஒன்னா இருந்த விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் அண்மை காலமா எந்த நிகழ்ச்சிக்கும் மதிமுகவை அழைக்கிறது இல்லங்கிறாங்க. இதுல வைகோ அப்செட்டா. ஆனா திமுக அறிவிச்சிருக்கிற போராட்டத்துக்கு மதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல்ல கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இப்படி ஒரு முரண்பாடு நிலவருது வெற்றியை பாதிக்கும்னு நினைக்குதான் திமுக. இதெல்லாம் திமுக தலைவர் கவனத்துக்கு போக இப்ப விசிக கம்யூனிஸ்ட் தனியா நடத்துற போராட்டம் கேன்சல் ஆகியிருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.